கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவு காரணமாக இரவு 2 மணியிலிருந்து பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வைத்திரி வெள்ளரிமலை மேப்பாடியில் அடுத்தடுத்து 2 முறை நிலச்சரிவு ஏற்பட்டது. இரண்டாவது நிலச்சரிவு அதிகாலை 4:10 மணியளவில் ஏற்பட்டதாக உள்ளூர் மக்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். வயநாடு அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. இன்னும் உயரலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. முண்டக்கை, சூரல்மலை, மேம்பாடி ஆகிய இடங்களில் நள்ளிரவில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னர் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்த காட்சிகளும் வெளியானது. அதையும் நாம் திரையில் பார்த்தோம். கடும் மழையால் மலையிலிருந்து அருவி போல பெருக்கெடுத்துச் செல்லும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரமலை பகுதி மக்கள் மீட்கப்பட்டு மேப்பாடியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வயநாடு அருகே முண்டக்கை பகுதியில் 2 இடங்களில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 76 பேர் தங்கள் இன்னுயிரை இழந்துள்ளனர். இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகே மீட்புக் குழுவினர் அங்கே செல்ல முடிந்தது. நிலச்சரிவால் பெரும் பாதிப்புக்குள்ளான சூரல்மலை கிராமத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வயநாடு பகுதியில் உள்ள மேலும் சில கிராமங்களும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. வீடுகள், கடைகள், பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் சேரும் சகதியுமாக இருக்கும் இடங்களில் பலர் சிக்கி தவித்து வருவதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்து செல்ல முடியாததால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. முண்டக்கை மற்றும் சுரல்மலையை இணைக்கும் பாலமும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவு நள்ளிரவு 2 மணிக்கு ஏற்பட்டது. 3 முறை நிலச்சரிவு ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. வைத்திரி, வெள்ளரிமலை, மேப்பாடியில் அடுத்தடுத்து 3 முறை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது நிலச்சரிவு அதிகாலை 4:10 மணி அளவில் ஏற்பட்டதாக உள்ளூர் மக்கள் தகவல்கள் தெரிவித்தனர். வயநாடு அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய இடங்களில் நள்ளிரவில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழப்பு. அண்மை செய்தியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 76 பேர் உயிரிழந்ததாக அண்மை செய்திகள் தெரிவித்தன. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். அண்மை செய்தியை நாம் பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறையைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர்தான் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறை என்ற பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் கட்டட வேலைக்காக கேரளாவுக்கு சென்றுள்ளார். அப்போது வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி அவர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறையைச் சேர்ந்த காளிதாஸ் உயிரிழப்பு. சூரமலை பகுதிக்கு கட்டட வேலைக்காக சென்ற காளிதாஸ் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 76 பேர் பலியான இந்த நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். சூரல்மலை பகுதியில் கட்டட வேலைக்கு சென்ற காளிதாஸ் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் உயிரிழந்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறை என்ற பகுதியைச் சேர்ந்தவர் காளிதாஸ் கட்டட வேலைக்காக அங்கே சென்றபோது இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளார். சூரல்மலை பகுதியில் கட்டட வேலைக்கு சென்ற காளிதாஸ் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. 76 பேர் பலியான இந்த நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் தன்னுடைய உயிரை இழந்துள்ளார். வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் உயிரிழந்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறை என்ற பகுதியைச் சேர்ந்தவர் காளிதாஸ். காளிதாஸின் உடல் மீட்கப்பட்டு மேப்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த காளிதாஸின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறை பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் கட்டிட வேலைக்கு சென்றபோது அங்கே நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்தது. அவருடைய உடல் மீட்கப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறையைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் கட்டட வேலைக்காக கேரளாவுக்கு சென்றார். அப்போது
நேற்று இரவு ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி அவர் உயிரிழந்துள்ளார். அவருடைய உடல் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. சூரல்மலை பகுதிக்கு கட்டட வேலைக்கு சென்ற காளிதாஸ் உயிரிழந்துள்ளார். 76 பேர் பலியான இந்த நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் தன்னுடைய உயிரை இழந்துள்ளார். கட்டட வேலைக்காக கேரளாவுக்கு சென்ற காளிதாஸ் நேற்று நடந்த இந்த இயற்கை பேரிடரில் சிக்கி தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறையைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் உயிரிழந்துள்ளார். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த காளிதாஸின் உடல் மீட்கப்பட்டு மேப்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு நடந்த நிலச்சரிவில் சிக்கி காளிதாஸ் தன்னுடைய உயிரை இழந்துள்ளார். அவருடைய உடல் மீட்கப்பட்டு மேப்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புளியம்பாறை என்ற பகுதியைச் சேர்ந்தவர். கட்டட வேலைக்காக இவர் கேரளா சென்றிருந்த பொழுது இந்த நிலச்சரிவில் சிக்கி தன் உயிரை இழந்தார். 76 பேர் பலியான இந்த நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளார். அவருடைய உடல் மேப்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி புதைந்த உடல்களை மீட்க மோப்ப நாய்களை வரவழைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பலர் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் என்றும் அவர்களை மீட்பதற்காக மோப்ப நாய் உதவி தேவைப்படுவதால் மோப்ப நாய்களை வரவழைக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறையைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் உயிரிழந்துள்ளார். கட்டிட வேலைக்காக கேரளாவுக்கு சென்றவர் இந்த நிலச்சரிவில் சிக்கி தன்னுடைய உயிரை இழந்துள்ளார். இவருடைய உடல் மீட்கப்பட்டு மேப்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி புதைந்த உடல்களை மீட்க மோப்ப நாய்களை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 76 பேர் உயிரிழந்த இந்த நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புளியம்பாறை என்ற பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரும் தன்னுடைய உயிரை இழந்துள்ளார். அவருடைய உடல் மீட்கப்பட்டு மேப்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பலரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிக்கு உதவியாக மோப்ப நாய்களை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி புதைந்த உடல்களை மீட்க மோப்ப நாய்களை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறை என்ற பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் உயிரிழந்துள்ளார். கட்டட வேலைக்காக இவர் கேரளாவுக்கு சென்றிருந்த போது இந்த கோர இயற்கை பேரிடரில் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். அவருடைய உடல் மீட்கப்பட்டுள்ளது. அங்கே உள்ள மேப்பாடி அரசு மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி புதைந்த உடல்களை மீட்க மோப்ப நாய்களை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படும் இந்த சூழலில் மோப்ப நாய்களின் உதவி தேவைப்படுவதால் மீட்பு படையினர் மோப்ப நாய்களை வரவழைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய இடங்களில் நள்ளிரவில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இரவு 2 மணிக்கு தொடங்கிய இந்த நிலச்சரிவு 3 முறை ஏற்பட்டது. மாலை 6 மணி வரை ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னர் வெள்ளம் ஊருக்குள் புகுந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.